Common logarithms next sum. Find the number of digits in the integral part of 7/5 the whole power 35. இந்த 7/5 டெசிமலாக வரும். அதனுடைய இன்டெக்ரல் பார்ட்டில் உள்ள நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. வழக்கம் போல தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7/5 த ஹோல் பவர் 35. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், லாக் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் லாக் எடுப்போம். அப்போ லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு log of 7/5 the whole power 35. இப்போ log x is equal to பவர் ரூல் படி இந்த 35 சைடில் வந்துடும். 35 log of 7/5. அதுக்கப்புறம் log x எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இது கோஷன்ட் ரூல் படி log 7 மைனஸ் log 5 வந்துடும். கோஷன்ட் ரூல் படி இப்போ இந்த log 7க்கு வேல்யூ எடுத்து பார்த்தோம்னா 70ல் பார்க்கணும். 70ல் பாருங்கள் என்ன இருக்குன்னு, 8451. அதாவது அதுக்கு முன்னாடி என்ன எழுதணும், நம்ம எப்போவுமே லாக் பார்த்தோம்னா என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன், கேரக்டரிஸ்டிக் பார்ட் எழுதணும். இந்த இன்டெக்ரல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேரக்டரிஸ்டிக் எழுதணும். அப்போ 7னா ஒரு டிஜிட் இருக்குது, 0 பாயிண்ட் எழுதிட்டு தான் நம்ம லாக் புக்குக்கு போய், லாக் புக்கில் 7 இருக்காது, 70 தான் இருக்கும். இந்த 70ல் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 70ல் 8451 இருக்குது பாருங்கள், அதை எழுதணும். அதே மாதிரி இப்போ லாக் 5க்கு இந்த இது ஒரு டிஜிட் தான் இருக்குது, அதனால் 0 பாயிண்ட். நீங்கள் 1 இருந்தால் கம்மியாக 1 போட்டுக்கணும். லாக் 5க்கு போய் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.6990 இருக்கும் பாருங்க காட்டு. 0.6990 ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ளதை எழுதணும். 0.6990. இப்போ இந்த 35ஓட இது ரெண்டையும் கழித்து எழுதணும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னா 0.1461 வருது. இப்போ இதோட 35 பெருக்கணும். பெருக்குனா லாக் எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 5.1135 வரும். அப்போ இங்கே 5 இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஆன்டி லாக் பார்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், 6 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வைப்போமா, அதனால நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இதுக்கு 6. இதுதான் இதனுடைய ஆன்சர். இங்கே 5 இருந்தால் இங்கே 6. போன சம்லையெல்லாம் போட்டோம் பார்த்தீங்கல்ல, 12 இருந்தால் 13, 11 இருந்தால் 12. ஏன்னா ஆன்டிலாக் பார்க்கையில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம், அதனால் 5 இருந்தால் 6. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 6.